வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும். ஸோ ஓகே, கேன்சர் இஷ்யூ தாங்க. இப்போ வந்து நிறைய பேஷண்ட் வந்து கேன்சரில் 4வது ஸ்டேஜுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க, அக்கா 4வது ஸ்டேஜ் வந்துட்டாங்க, அவங்களுக்கு கிட்னியில் பாதிச்சிருச்சு, முதுகுத்தண்டு எலும்பில் பாதிச்சிருச்சு, வயிறு குடலில் பாதிச்சிருச்சு, லங்ஸில் பட்டுருச்சு, இந்த மாதிரி நிறைய நடந்துருச்சு அக்கா, அப்போ என்னக்கா செய்யலான்னு. ஸோ அதே பேஷண்ட்டுங்கிட்ட வந்து நம்ம ஆரம்ப காலத்துலேயே நம்மகிட்ட பேசுகிறப்ப, நம்மகிட்ட சொல்கிறப்ப டாக்டர் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க கேன்சர்னு நம்ம அப்பயே சொல்லிட்டோம். இது இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் கேன்சர் வந்து உங்களுக்கு வந்து சீரியஸ், அதாவது ரொம்ப சீரியஸ் ஆயிரும், 4வது ஸ்டேஜுக்கு வந்துடும், ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு அதை கேட்க மாட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, என்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் போய் கீமோ ஏற்றிருக்கோம், ரேடியோ தெராப்பிக்கெலாம் செஞ்சிட்டோம் அக்கா, பலன் இல்லை, கூட வந்து பரவிடுச்சு, இப்போ என்ன செய்யலான்னு. தவறு உங்கள் மேலே. ஏன்னா இது வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், நம்ப மாட்டீங்க. நம்ம சொல்கிறோம்ல, அதெல்லாம் நம்ப மாட்டீங்க. பட் இப்போ நீங்கள் நம்புறீங்க. ஏன் 4வது ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நம்புறீங்க? ஏன்னா நீங்கள் போய் எல்லாம் ட்ரை பண்ணிட்டீங்க. நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் அங்கே நடக்குது. உங்களுக்கே தெரியுதா? ஸோ காப்பாற்ற முடியாது இதுக்கு மேலேன்னு. இப்போ 4வது ஸ்டேஜ், கடைசி ஸ்டேஜுக்கு வந்து எங்களை காப்பாற்றுங்கன்னா நாங்கள் என்ன டாக்டரா? எங்களால் எப்படி காப்பாற்ற முடியும்? ஆனால் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். அதுவும் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே டஃப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் சொல்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்காது அதோட செலவு. நம்ம சரியான செலவை தான் சொல்லுவோம். அது நான் கரெக்டான செலவை தான் சொல்லுவேன், கண்ட மாதிரி எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். உங்களால் எது முடியும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவேன். இதை செய்யுங்க, குணம் அடையுங்க அப்படின்னு. அப்புறம் பிறகு நம்ம வந்து இது பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணுறதெல்லாம் செய்யலானே. பட் இப்போ 4வது ஸ்டேஜுக்கு வரப்போ நீங்கள் வந்து அதோட 3-4 மடங்கு கூட செய்கிறதா இருக்கும். ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது உங்களோட ட்ரையல் கடைசி ஸ்டேஜ், காப்பாற்ற முடியாதுன்னு கைவிட்ட பிறகு நம்மகிட்ட வரப்போ நம்ம ஒரு ஆப்ஷன் தான். ஸோ நம்ம ஒரு ஆப்ஷன், அதாவது நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி. இப்போ நான் சொல்கிறேன்ல, நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் கரெக்டாக முறைப்படி செஞ்சு பார்க்கணும். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இருக்காங்க, என்னோடய பேஷண்ட் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. பட் ஆனால் அதுக்குன்னு நீங்கள் வந்து எங்கள் தலையை போட்டு உருட்டக்கூடாது. எப்படின்னா நீங்கள் 4வது ஸ்டேஜ் கொண்டாங்க, நாங்கள் அதெல்லாம் எடுத்தோம் உங்களை காப்பாற்ற முடியுன்னு. ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் 1வது ஸ்டேஜ் த்ரெஸ் பண்ணுறப்பயே சொல்லிட்டோம். அப்போல்லாம் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டீங்க. 4வது ஸ்டேஜ் வந்து வேர்ஸ்ட் ஆகிட்டோன்னா எல்லாத்தையும் போய் ட்ரை பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க சாவடிக்கிற கட்டத்துக்கு கொண்டு வந்துட்டு நம்மகிட்ட வருவீங்க. அப்பயும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் ட்ரை பண்ணுறதுக்கு, திருப்பி காப்பாற்றுறதுக்கு. பட் அது ட்ரை பண்ணுறப்ப நீங்கள் வந்து சரி சமமாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்ம சொல்லி கொடுக்குறத செய்யணும். இதெல்லாம் வந்து ஒரு லாஸ்ட் மினிட் வந்து நம்ம ட்ரையல், அதாவது காப்பாற்றுறதுக்கு உள்ள வழி, அதை நம்ம செஞ்சு பார்ப்போம். சில பேருக்கு நல்லா ஆயிரும், சில பேர் உடம்பு அது ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா ஏற்றுக்காதுல்ல, அது அவங்க உடம்பு வந்து தாங்கணும் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு. பட் ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் ட்ரை பண்ணுங்கன்றனா, நம்மளுக்கு டைமிங் இருக்குது இன்னும் அதை சுத்தம் பண்ணுறதுக்கு. ஆனால் அதை முறைப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு. நிறைய பேஷண்ட்டு இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கப்ப யாருக்கெல்லாம் கேன்சர்னு தெரிஞ்சால் தயவு செஞ்சு அலர்ட் ஆகிருங்க. நம்ம பீத்ரஷப்போட கன்சியூம் பண்ணுங்கள், ஆனால் கேட்டு செய்யுங்க, முறைப்படி செய்யுங்க, ஃபேக் எடுக்காதீங்க, நம்மக்கிட்டேருந்து HQலேருந்து எடுங்க, அது ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம். இதை பற்றி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கிறேன். என் புலனம் பண்ணுங்கள். என் புலனம் என்னன்னு கோசம் 4 29 கோசம் 4 818 சந்தனாரை வாங்க பேசுகிறேன். நன்றி.